வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். கேரளா டீர் நீங்கள் டேரெக்டாக புக் பண்ணுறதுனால ஓகே, ஏஜென்சி மாதிரி எடுத்து பண்ணுறதுனால ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். பெஸ்ட்டான ப்ரைஸிங்கில் உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. வின்னிங் அமௌண்ட்டும் டேரெக்டாக உங்களோட அக்கௌண்ட்டுக்கே கிரெடிட் ஆகும். 10/6/2024 வின் டபிள்யூ 773வது குழுக்களுக்கான ரிசல்ட் 889. இதுதான் ஏபிசி ஃபுல் போர்டுக்கான வின்னிங் நம்பர். ஏபியில் டபுள்ஸ் அடிச்சிருக்காங்க. நம்ம கொடுத்துருந்த கெஸ்ஸிங்ஸில் 2 போர்டில் 89 அப்படிங்கிறத வின்னிங் கொடுத்துருக்கோம். ரிசல்ட் 889. ஏசி பிசி ரெண்டுக்குமே 89 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்குது. நான் கொடுத்துருக்க நம்பர் எல்லாமே ஏபிபிசி ஏசி மூணுக்குமே காமனான நம்பர். ஏசி பிசி ரெண்டுமே 89 அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்த்த மாதிரி வின்னிங் கிடச்சிருக்கு. ஏபிசி சிங்கிள் போர்டுக்கான கெஸ்ஸிங்கில் ஏ போர்டில் 8 அப்படிங்கிறத கொடுத்துருந்தோம். வின்னிங் வந்திருக்குது. பிசியில் கொஞ்சம் சிங்கிள் போர்டு மிஸ் ஆகிருக்குது. 11/6/2024 செவ்வாய்க்கிழமை ஸ்ரீசக்தி எஸ்எஸ் 419வது குழுக்கள். எந்த மாதிரி நம்பர்ஸை எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி எந்த நம்பர் பெண்டிங்கில் இருக்குது, எவ்வளோ நாள் அடிக்காமல் இருக்காங்க அப்படிங்கிறதையும் செக் பண்ணிடலாம். ஏ போர்டில் 0 அப்படிங்கிறது 11 ரிசல்ட் பெண்டிங்கில் இருக்குது. 3ஆம் நம்பர் 17 ரிசல்ட். பி போர்டில் 2ஆம் நம்பர் 18 ரிசல்ட். சி போர்டில் 1ஆம் நம்பர் 25 ரிசல்ட். 3ஆம் நம்பர் 15 ரிசல்ட். 6ஆம் நம்பர் 31 ரிசல்ட். 7ஆம் நம்பர் 12 ரிசல்ட். இதான் ஏபிசி 3 போர்ட்லேயும் அதிகமாக பெண்டிங்கில் இருக்க நம்பர். 3ஆம் நம்பர் ஏசி 2 போர்டில் பெண்டிங்கில் இருக்குது. மற்ற நம்பர்லாம் ஒரு போர்டில் தான் பெண்டிங்கில் இருக்குது. பெண்டிங் நம்பர் கிட்டத்தட்ட எல்லாமே அடிச்சிட்டாங்க ஓரளவுக்கு. சி போர்டில் மட்டும்தான் ஒரு 4 நம்பர் அதிகமாக பெண்டிங்கில் இருக்குது. மற்ற எல்லாத்துலேயும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. 889 அப்படிங்கிறத அடிச்சிருக்காங்க. நம்ம வின்னிங் கொடுத்துருந்தோம். அடிச்சிருக்க நம்பருக்கான பவர் நம்பரை பார்த்துடலாம். ஏ போர்டில் 8, அதோட பவர் 3, 17 ரிசல்ட் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 8 தான் அடிச்சிருக்காங்க. அதோட பவர் 3, ஒரு ரிசல்ட் தான். ஆல்ரெடி 3 அப்படிங்கிறது தான் பவரையே அடிச்சிருக்காங்க. சி போர்டில் 9 அடிச்சிருக்காங்க. அதோட பவர் 4, ஒரு ரிசல்ட் தான் பெண்டிங்கில் இருக்குது. ஏன்னா 4 அப்படிங்கிறதுக்கான பவரை தான் 9 அப்படிங்கிறத ஆல்ரெடி அடிச்சிருக்காங்க. அடிச்சிருக்க நம்பருக்கான ஃபுல் பவர் 334. உங்களோட கெஸ்ஸிங்ஸில் இருந்ததுன்னா யூஸ் பண்ணுங்கள். ஏபிசி சிங்கிள் போர்டுக்கான கெஸ்ஸிங்கில் 0, 9 அப்படிங்கிறத எடுத்திருக்கோம். பி போர்டில் 2, 5. சி போர்டில் 6, 7. ஏ போர்டில் 8 அப்படிங்கிறத அடிச்சிருக்காங்க. 8க்கு 0 நிறைய தாட்டி பார்த்துருக்கோம். வாய்ப்புகள் இருக்குதுன்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். அப்புறம் 9 அப்படிங்கிறத எடுத்திருக்கோம். ஏன்னா 7 அடித்தாங்க, அடுத்து 8 அடிச்சிருக்காங்க, அடுத்து 9. அந்த வரிசையாக போகிற மாதிரி இருந்தால் 9க்கு வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ அதனால் 0, 9 அப்படிங்கிறத எடுத்திருக்கோம். பி போர்ட்லேயும் 8 தான் அடிச்சிருக்காங்க. இங்கே 2 அப்படிங்கிறது எதிர்பார்க்குறோம், வரக்கான வாய்ப்புகள் இருக்கலான்னு. அப்புறம் 8க்கு 5, அதுவும் எதிர்பார்க்குற நம்பர் தான். 2, 5 அப்படிங்கிறத சூஸ் பண்ணியிருக்கோம். சி போர்டில் 9 அடிச்சிருக்காங்க. இங்கே 9க்கு 6 அப்படிங்கிறத எடுத்திருக்கோம். அடுத்ததாக 7 அப்படிங்கிறதையும் எடுத்திருக்கோம். வரக்கான வாய்ப்புகள் இருக்கலான்னு நம்ம சூஸ் பண்ணியிருக்க நம்பர். ஆனால் சி போர்டில் ஒரு 4 நம்பர் பெண்டிங்கில் இருக்குது. இது எல்லாத்தையும் கலந்து ஃபுல் போர்டில் கொடுத்துருக்கோம். ஆனால் சிங்கிள் போர்டுக்கு இதை தான் எடுத்திருக்கோம். ஆல் போர்டுக்கான கெஸ்ஸிங்கில் 5, 7 அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். 889ங்கிறத அடிச்சிருக்காங்க. இந்த 5, 7 2 நம்பருக்குமே அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்க நம்பர் தான். ஏபி ரெண்டுலேயுமே அந்த 8க்கு 5 அடிப்பாங்கள்ல, அப்படி அடித்தாங்கன்னா ஏபி 2ல் ஒரு சான்ஸ் இருக்குது. இந்த 9க்கும் சம்டைம்ஸ் 5 அப்படிங்கிறத அடிப்பாங்க. ஸோ வரக்கான வாய்ப்புகள் இருக்கலான்னு எடுத்திருக்கோம். இந்த 7 அப்படிங்கிறது சி போர்டில் 9க்கு 7 வரக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். பெண்டிங்லேயும் இருக்குது. ஸோ அதனால் 7 அப்படிங்கிறத எடுத்திருக்கோம். ஏபிபிசி ஏசி 2 போர்டுக்கான கெஸ்ஸிங் 57, 56, 97, 96, 06, 30, 60, 50, 37, 03. இதான் 2 போர்டுக்கான கெஸ்ஸிங்காக எடுத்திருக்கோம். இங்கே இருக்க எல்லா நம்பருமே ஏபிபிசி ஏசி 3லேயும் கலந்து இதில் ஒன்று வின்னிங் வரக்கான வாய்ப்பு இருக்க நம்பர். அதை தான் நம்ம கலந்து தான் கொடுத்துருக்கோம். இங்கே இருக்கிறது எல்லாமே 0 அப்படிங்கிறத வச்சு கொடுத்துருக்கோம். ஏன்னா 8 அடிச்சிருக்கிறதுனால 0 வாய்ப்புகள் இருக்கலாம். சம்டைம்ஸ் அந்த சி போர்டில் 9க்கே 0 வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி அடித்து நம்ம வின்னிங்கும் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் 0ங்கிறது அதிகமாக வச்சு கொடுத்துருக்கோம். அப்புறம் 9, 6 அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி கெஸ்ஸிங்கில் சிங்கிள் போர்டில் சூஸ் பண்ணியிருக்க நம்பர் தான். 5 அப்படிங்கிறதும் அதெல்லாம் கலந்து தான் கொடுத்துருக்கோம். இங்கே இருக்க எல்லா நம்பருமே எல்லாத்துக்குமே காமனான நம்பர். உங்களோட கெஸ்ஸிங்ஸில் நீங்கள் ஆல்ரெடி சூஸ் பண்ணி வச்சுருக்க நம்பரையும் கம்பேர் பண்ணுங்கள். ஏபிசி ஃபுல் போர்டுக்கான கெஸ்ஸிங்காக 027, 026, 056, 957, 950, 953, 360, 367, 520. இதான் ஃபுல் போர்டுக்கான கெஸ்ஸிங்கில் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த சி போர்டில் 9க்கு 0 வாய்ப்புகள் இருக்கலாம்னு சொல்லியிருந்தோம். அதனால் சி போர்ட்லேயும் 0 வச்சு கொடுத்துருக்கோம்.
அப்புறம் இந்த 8க்கு 5, அதனால தான் ஏ போர்டில் 5 வச்சுருக்கோம், பி போர்ட்லேயும் 5 வச்சு கொடுத்துருக்கோம். அப்புறம் ஏ போர்டில் 8ஓட பவர் நம்பர் 3 பெண்டிங்கில் இருக்கிறதுனால 3 அப்படிங்கிறதையும் வச்சுருக்கோம். எதிர்பார்த்த மாதிரியான வின்னிங் ஃபுல் போர்டு தான் நம்மளுக்கு கொஞ்சம் மிஸ் ஆகிட்டே இருக்குது. மற்றபடி எல்லாம் கலந்து வந்துக்கிட்டு இருக்குது. ஃபுல் போர்டு தான் நம்ம எய்ம் பண்ணிக்கிட்டும் இருக்கோம். கூடிய சீக்கிரம் ஃபுல் போர்டுக்கான கெஸ்ஸிங் நம்மளுக்கு வின்னிங்கே தர மாதிரி இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், குட் லக்.